எல்லாரும் தேர்ட் சாப்டர் பேஜ் எடுத்துக்கோங்க, புக்ல எடுத்துக்கோங்க. உங்க புக்ல என்ன பேஜ்? தேர்ட் சாப்டர். என் புக்ல 47. 50 மா. 50 ஆக்கா, சரிக்கா. ஓகே, இப்ப நம்ம இது பார்க்கலாம். இன்னைக்கு சூக்திகி அப்படின்னா சேயிங். முதல்ல என்ன வந்திருக்கு? ஷீலம் சர்வத்திர வைதனம். ஷீலம் அப்படின்னா நல்லொழுக்கம், நல்ல நடத்தை. அதுதான் எல்லா சர்வத்திரனா எப்பொழுதுமே நமக்கு சிறந்த செல்வம். நமக்கு சிறந்த செல்வம் எது? நல்லொழுக்கம். இப்ப எப்படி கேட்பாங்கன்னா, 2 சேயிங்ஸ கொடுத்து இதுக்கு தமிழ் மீனிங் கொடுங்க, இல்ல இங்கிலீஷ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சரள வாக்கியானின்றது பார்க்கலாம். அதாவது ஈஸியான சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் சொல்லும். பாலகஹ பாட்டம் பட்டதி. பாலகஹனா இது ஏகவச்சனத்துல பிரதம புருஷால வந்திருக்கு. பாலகஹ அவன் எதை படிக்கிறான்? பட்டத்தின்றது பிரதம புருஷா ஏகவச்சனம். சோ பாலகன் சிறுவன் பாடத்தை படிக்கின்றான். ஓகேவா? சஹ பலம் காததி. சஹனா அவன். சஹன சர்வநாம சப்தம். சஹ பழம், பழத்தை, காததி இதுவும் பிரதமா புருஷால வந்திருக்கு ஏகவச்சனத்துல. ஏஷக, ஏஷகன்னா என்ன? இவன். வித்யாலயம் கச்சதி, ஸ்கூலுக்கு போகிறான். பாச்சகாஹா, இது எதுல வந்திருக்கு? பாச்சகாஹான்னு வந்திருக்கு. ஏகவச்சனமா பகுவச்சனமா? பகுவச்சனம். 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 பாச்சகாஹா பாத்திரம் பிரக்ஷாலயந்தி, பாத்திரத்தை. பாச்சகாஹா பகுவச்சனத்துல வந்திருக்கிறதுனால நமக்கு வேர்ப்னு இருக்கு இல்லையா, அந்த வேர்பையும் பகுவச்சனத்துலதான் கொடுக்கணும். பிரக்ஷாலயந்தி, புரியுதா? பாச்சகாஹா பகுவச்சனம்னா பிரக்ஷாலயந்தி அத சுத்தம் செய்கிறார்கள், பகுவச்சனத்துல வரணும். பக்தக ஏகவச்சனம். பக்தக ஏகவச்சனம். பக்தக பிரசாதம் ஸ்வீகரோதி, பக்தன் பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறான். சகோதராக, இங்கேயும் பாருங்க சகோதரக என்ன சப்தம் இது? கரெக்ட், பகுவச்சனம். சகோதராக காரியம். அப்ப இங்க வர வேர்பும் எப்படி வரும்? நமக்கு பகுவச்சனமா வரும். குர்வந்தி. பவாம் கிம் நயதி, இது கொஸ்டின். கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க பாருங்க. பவான் தாங்கள், கிம் நயத்தி என்ன கொண்டு வந்தீங்க? நயத்தி அப்படின்றது கொண்டு போறது. ஆநயத்தினா கொண்டு வரது. சோ என்ன எடுத்துட்டு போறீங்க? அடுத்தது இந்த சைட்ல இருக்கிறது பார்க்கலாமா? வைத்தியா. வைத்தியான்றது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? சொல்லுங்க. ஸ்திரீலிங்கம், கரெக்ட். சோ வைத்தியான்றது ஸ்திரீலிங்கம். சோ வைத்தியா. ஔஷதம்னா மெடிசன், மெடிசனை ததாதி கொடுக்கிறார். சோ வைத்தியா ஔஷதம், அதாவது ஸ்திரீலிங்க டாக்டர், ஃபீமேல் டாக்டர் மெடிசனை கொடுக்கிறார். சா புஸ்தகம் பிரேஷயதி, அவள். சான்றது என்னது? ஸ்திரீலிங்கம். புஸ்தகத்தை பிரேஷயதி, பிரேஷயதி அப்படின்னா அனுப்புகிறாள். ஏஷா அப்படின்னா இவள். நிருத்தியம் அப்படின்னா டான்ஸை, கரோதி செய்கிறாள். இதுவும் ஏஷான்றது ஸ்திரீலிங்க பதம். வானராகா ஜலம் பிபந்தி, வானரங்கள் குரங்குக ஜலத்தை, வாட்டரை குடிக்கின்றன. இப்ப இங்க வானராகா ஏகவச்சனமா பகுவச்சனமா? பகுவச்சனம். பிபந்தின்றது பகுவச்சனம். பிபந்தினா பி தாத்து, அது டு ட்ரிங்க். நாரியக, நாரியக நாரி சப்தத்தோடைய பகுவச்சனம். பெண்கள். ஸ்லோகம் வதந்தி சொல்லுகிறார்கள், ஸ்லோகத்தை சொல்லுகிறார்கள். பகினியோட பகுவச்சனம் பகின்யக. கீதம் ஸ்ருண்வந்தி கேட்கிறார்கள், கீதத்தை கேட்கிறார்கள். சோ இதுவும் பிரதம புருஷ பகுவச்சனத்துல வருது. பவதி கிம் வதத்தி, இது என்ன பவத்தின்றது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஸ்திரீலிங்கம்.
கிம் வதத்தி, என்ன சொல்ற? பவதி கிம் வதத்தி. இப்ப நெக்ஸ்ட், பவந்தக சம்யக் ஸ்மரந்தி. பவான் சப்தத்தோடைய பகுவச்சனம் தான் பவந்தக. நீ தாங்கள் எல்லாரும் சம்யக் நன்றாக ஸ்மரந்தி நினைவுல வச்சுக்கிறீங்க, மெமரைஸ் பண்றீங்க. சோ பவந்தகமும் பகுவச்சனம், ஸ்மரந்தின்றதும் பகுவச்சனம். அகம், அகம்னா நான். அகம்ன்றது உத்தம புருஷன். நல்ல அகம் சப்தம் பார்த்தோம்னா என்ன ஞாபகம் வரணும்? உத்தம புருஷக. அத்யன இன்றைக்கு, கிராமம் கிராமத்துக்கு, ஆகச்சாமி வருகிறேன். சோ நான் இன்னைக்கு கிராமத்துக்கு, அகம்ன்றதுனால அந்த கச்சாமி அப்படின்றது வருது, ஆகச்சாமி. ஓகேவா? பிதாமக, பிதாமகனா அப்பாவோட அப்பாவை பிதாமக தாத்தாவை அப்படி சொல்லுவோம். அத்ய இன்றுக்கு, கிரகம் கிரகத்திற்கு வீட்டிற்கு, ஆகச்சதி வந்தார் வருகிறார். வயம் பஞ்ச பலானி காதாமக. இத பாருங்களேன், அகம் சப்தத்தோடைய பகுவச்சனம் தான் வயம். உத்தம புருஷ ஏகவச்சனம் அகம்னா அதோட பகுவச்சனம் என்ன? வயம். நான், நாங்கள். ஓகேவா? சோ நாங்க என்ன பண்ணோம்? பஞ்ச பலானி 5 பழங்களை காதாமக சாப்பிடுகிறோம். அடுத்தது பவத்யக. பவதி சப்தத்தோட பகுவச்சனம் தான் பவத்யக. இதுல வந்து பழங்களை உண்போம், ஃபியூச்சர் டென்ஸ். உண்போம்ன்றத இங்க கொடுத்திருக்கிறத எடுக்காதீங்கக்கா. இதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. நான் சொல்றத மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றதுதான் கரெக்ட். பழங்களை உண்கிறோம், உண்கிறோம், உண்டு கொண்டிருக்கோம். பிரசன்ட் டென்ஸ். உண்ணு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான். காயந்தின்றதும் பாடுகின்றோம், பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு வரும். பவத்யக, பவதி சப்தம் ஸ்திரீலிங்க பதம். அதுல வந்து பவத்யகன்றது பகுவச்சனம். சம்யக்னா நன்றாக, காயந்தி பாடுகின்றனர். சோ பாடுகின்றோம், நாங்க எல்லாரும். பவத்யக அப்படின்னா தாங்கள் எல்லாரும் நன்னாக பாடுகின்றீர்கள், பாடிட்டு இருக்கீங்க. வயம் தத்ரமிலாமக. வயம்னா அகம் சப்தத்தோட பகுவச்சனம் தான் வயம். உத்தம புருஷல வயம். தத்ர, தத்ரனா அங்கு, அங்கு. மிலாமக அப்படின்னா சந்திப்போம். சோ நம்ம அங்க சந்திக்கிறோம், சந்திக்கிறோம், சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு இது. சோ இங்க வந்து செய்தோம் செய்வோம் போட்டிருந்தானா அதெல்லாம் நோட் பண்ணாதீங்க. இதுக்கு இதுதான் மீனிங். ஸ்னுஷா பூஜாம் கரோதி. ஸ்னுஷா அப்படின்னா மருமகள், பூஜையை செய்து கொண்டிருக்கிறாள். வயம் கீதம் ஸ்ருண்மக. நாங்கள் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வயம் நாங்கள். அகம் சப்தம் உத்தம புருஷத்தோட பகுவச்சனம் தான் வயம். போஜனம் தத்மக. தத்மக அப்படின்னா தாத்து குடுக்குறோன்னு இருக்கிறது, அந்த தாத்துவோடைய அதுக்கு தத்மக அப்படின்னு வரும். ததாமி, தத்வக, தத்மக. ஓகேவா? அழிச்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப பாருங்களேன், இப்ப வந்து இன்னைக்கு நம்ம படிக்க போறது பவிஷ்யத் காலக. பவிஷ்யத் காலகன்னா வருங்காலம். சோ ஃபியூச்சர் டென்ஸ் அதுலதான். சோ அதுல வந்து ஒரு அழகான ஒரு சம்பாஷணம் வருது. பாத்ரபத மாசே சரஸ்வதி பூஜா பவிஷ்யதி. பாத்ரபத மாசம்னா என்னன்னா புரட்டாசி மாசத்துல சரஸ்வதி பூஜை வரும், வரப்போகிறது. ததா கிரகே கிம் பவிஷ்யதி. அப்போ வீட்டுல என்ன நடக்கும்? மாதவக சிந்தயதி. மாதவன் யோசிச்சு பாக்குறான். சோ பாத்ரபத மாசத்துல புரட்டாசி மாதத்துல வீட்டுல என்ன நடக்கும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதையே ஒரு விஷுவல் ஆக்கி நமக்கு தராங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. சோ இத பாருங்களேன், பயந்துராதீங்க. காததி அப்படின்றது பிரதம புருஷால வர்த்தமான காலத்தை குறிக்குது. இதே காதிஷ்யத்தின்னு போட்டீங்கன்னா பவிஷ்யத் காலத்தை குறிக்கும், ஃபியூச்சர் டென்ஸ். அவ்வளவுதான். இஷுன்ற ஒரு வார்த்தையும் யான்ற ஒரு வார்த்தையும் சேரும், ஈயா மாறும். அது கரோதி கரிஷ்யதி, வதாமி வததி வதிஷ்யதி, அதுக்கப்புறம் காததி காதிஷ்யதி, அதுக்கப்புறம் லிகதி லேகிஷ்யதி, கரோதி கரோமி கரிஷ்யாமி,
ஆனயதி ஆனேஷ்யதி, ஸ்தாபயதி ஸ்தாபயாமி ஸ்தாபிஷ்யாமி. இவ்வளவுதான், ஒண்ணுமே ஈஸி தான். இப்ப அந்த பையன் நினைக்கிறான் மாதவன் ஃபர்ஸ்ட் வந்து, இது பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்கும், மேலேயே இருக்க எல்லாம் கொடுத்திருக்கோம், எழுதவே வேண்டாம். மாதவக யோசிக்கிறான், பிதா பூஜாம் கரிஷ்யதி, அந்த மாசத்துல அப்பா என்ன செய்வாரு, அப்பா பூஜை செய்வாருங்க. அப்புறம் வந்து பத்னி, அவனோட வைஃப் என்ன செய்வாளாம், ரங்கவல்லிம் லேகிஷ்யதி, கோலம் போடுவாளாம். அலங்காரம் கரிஷ்யாமி, அது இல்லாம அலங்காரம் பண்ணுவ. இவன் என்ன பண்ணா, கரிஷ்யாமி வந்திருக்கு, அப்படின்னா இது என்னது, உத்தம புருஷம். உத்தம புருஷ, உத்தம புருஷத்துல பவிஷ்யத் காலம், புரியுதா? அகம், நான் என்ன செய்வேன்னா அலங்காரம் செய்வேங்க வீட்டை. அப்புறம் புத்திரக, புத்திரன்னா பையன், பையன் வந்து ஸ்லோகம் ஸ்லோகம் வதிஷ்யதி, பையன் என்ன பண்ணுவானா, ஸ்லோகம் சொல்வானா. புத்திரி, என்னோட பொண்ணு என்ன பண்ணுவா, மதுரம் காதிஷ்யதி, அவ ஸ்வீட் சாப்பிடுவா. மாதானே, அம்மா என்ன பண்ணுவாங்க, புஷ்பானி ஆனேஷ்யதி, அம்மா வந்து வெளியில இருந்து பூவை எடுத்துட்டு வருவாங்க. தேவிம் ஸ்தாபயிஷ்யாமி, நான் என்ன பண்ணுவேன் அத, பெருமாளுக்கு, தேவினா அம்பாளுக்கு, தாயாருக்கு, லக்ஷ்மிக்கு, சரஸ்வதிக்கு அத நான் போடுவேன் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சோ ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. பவிஷ்யத் காலம்னா இங்க பாருங்களேன், அழகா கீழே கொடுத்திருக்காங்க. காததி காதிஷ்யதி, வததி நான் சொல்றது, வதிஷ்யதி சொல்லுவான், கரோதி அப்படின்னா செய்கிறோம், கரிஷ்யத்தினா செய்ய போறா. அப்புறம் ஆனயதி அப்படின்னா கொண்டு வருது, ஆனேஷ்யத்தினா அப்புறம் கொண்டு வருவா, லிக்கத்தினா எழுதி கொண்டு இருக்கிறேன், லேகிஷ்யத்தினா எழுதுவான், ஸ்தாபயத்தினா போடுகிறார், ஸ்தாபிஷ்யத்தினா அப்புறம் போடுவா. அவ்வளவுதான், புரியுதா? எல்லாம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து அதஸ்தன வாக்கியானி ஸ்ரத்தையா பட்டந்து, கீழே இருக்க எழுத்துக்களை கவனமாக படியுங்கள். அத்ய அகம், இது வந்து ரொம்ப அழகா வந்து இதே இதுல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா பவிஷ்யத் காலத்துல அத்ய இன்று, அத்தியஸ்தன கீழுள்ள வாக்கியங்களை கவனமாக படியுங்கள். அத்ய அப்படின்னா இன்னைக்கு, அகம்னா நான், மதுரை நகரே அஸ்மி, நான் மதுரை நகரத்துல இருக்கேன். இன்னைக்குன்னா மதுரை நகரையில இருக்கேன்பா. ஸ்வஹ நாளைக்கு, அகம் கோதான் நல்லா கவனி, தஞ்சாவூர் நகரம் கமிஷ்யாமி, நாளைக்கு நான் தஞ்சாவூர் நகரத்துக்கு போக போகிறேன். கமிஷ்யாமி, அகம் உத்தம புருஷ, பவிஷ்யத் காலக அகம் ஏகவச்சனம், அதுக்கு கமிஷ்யாமி அப்படின்றது ஏகவச்சனம், போவேன். நாளைக்கு நான் போவேன். நாளைக்கு என்னென்ன பண்ணுவேன்றத அந்த பையன் சொல்லியிருக்கு. என்ன, ஸ்வஹ நாளைக்கு, அகம் ஸ்லோகம் படிஷ்யாமி நான் ஸ்லோகம் படிப்பேன்பா. ஸ்வஹ நாளைக்கு, அகம் நான் பத்திரம் லேகிஷ்யாமி லெட்டர் எழுதுவேன். பத்திரம்னா லெட்டர். ஆகாமி சனிவாசரே வரப்போற சனிவாசரத்துல, ஆகாமினா வரப்போற சனிவாசரத்துல, சனிக்கிழமையில், அகம் நான் கிரீடிஷ்யாமி விளையாடுவேன். அகம் பிரதிதினம் கிரீடிஷ்யாமி, கோதா சொல்லலாம். சுரேஷக சுரேஷன் சுரேஷ் ஸ்வஹ நாளை தஞ்சாவூர் நகரம் கமிஷ்யதி, சுரேஷ் வந்து நாளைக்கு தஞ்சாவூர் நகரத்திற்கு, கமிஷ்யதி போகிறான். ஆகாமி மாசேன வரப்போற மாசம், பிரதான மந்திரி பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு ராஜ்யம் ஆகமிஷ்யதி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். சோ பிரைம் மினிஸ்டர் கம்மிங் மந்த்ல நம்ம நாட்டுக்கு வராரு. ஆகாமி சப்தாஹே வரப்போற வாரத்துல, மம புத்ரி பரீட்சாம் லேகிஷ்யதி என்னுடைய பொண்ணு எக்ஸாம்ஸ எழுதுவா. ஆகாமி சப்தாஹே மம புத்திரஹ பரீட்சாம் லேகிஷ்யதி. ஓகேவா? ஆகாமி வருஷே வரப்போற வருஷத்துல, அகம் சம்ஸ்கிருத பாஷாம் பாட்டயிஷ்யாமி. பட்டிஷ்யாமி வேற, பாட்டயிஷ்யாமின்னு வேற. பாட்டயிஷ்யாமின்னா சொல்லி கொடுப்பேன்,
சோ வரப்போற வருஷத்துல நான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ சொல்லி கொடுப்பேன். பரஸ்வக, ஸ்வகனா நாளைக்கு, பரஸ்வகனா நாளைக்கு மறுநாள். அகம் பத்திரம் பிரேஷிஷ்யாமி அனுப்புவேன். பத்திரம்னா லெட்டரை அனுப்புவேன். இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப தாத்துக்கு போலாம். பவிஷ்யத் கால ரூபாணி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து நம்ம வந்து எப்படி பட்டதி பட்டந்தி ஏகவச்சனம் பிரதம புருஷா, அதுக்கப்புறம் உத்தம புருஷா வரும்போது எப்படி வரும்? பட்டாமி பட்டாமி பட்டாமக, ரைட்டா? அதே மாதிரி இங்க பவிஷ்யத் காலத்துல எப்படி வருது எல்லாரும் சொல்லுங்க. பட்டிஷ்யதி பட்டிஷ்யந்தி. பிரதம புருஷல எப்படி வருது? ஏகவச்சனம் பட்டிஷ்யதி. பிரதம புருஷல பகுவச்சனம் எப்படி வருது? பட்டிஷ்யந்தி. உத்தம புருஷத்துல ஏகவச்சனம் எப்படி வரும்? பட்டிஷ்யாமி. உத்தம புருஷல பகுவச்சனம் எப்படி வரும்? பட்டிஷ்யாமஹ. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. பட்டு தாத்துனாலே படிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பிபத்திக்கு எப்படி சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்கலாமா? பிபத்திக்கு பாஸ்யதி. பிபத்தின்றது நமக்கு வர்த்தமான காலம். இதே வந்து பவிஷ்யத் காலத்துல சொல்லும் போது பாஸ்யதி. கச்சதி, கமிஷ்யதி. பஷ்யதி அப்படின்னா பார்ப்பது. ரக்ஷ்யதி அப்படின்னா பார்க்க போற. பஷு அதாவது பாக்குறதே திரக்ஷதாது தான். அது தாத்துவே திரக்ஷதாது தான் அது. ஓகேவா? திரக்ஷ்யதி. எவ்வளவு ஈஸியா கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு. பாதாத்து பாருங்க. பாதாத்துனா குடிப்பது இல்லையா? இதுல நம்ம பிரதமா ஏகவச்சனம் சொல்லாமா? பாஸ்யதி. என்னது? பிரதம பகுவச்சனம் பாஸ்யந்தி. ராமஹ பாஸ்யதி. குடிக்கிறான், குடிப்பான். ராமாஹா பாஸ்யந்தி. உத்தம புருஷத்துல ஏகவச்சனம் அகம் பாஸ்யாமி, வயம் பாஸ்யாமஹ. புரிஞ்சுதா? வீட்டுல ஒரு 2 வாட்டி சொல்லி பாத்தீங்கன்னா வரும். திரஷ்தாத்து சொல்லனா இல்லையா? திரஷ்தாத்து தான் பாக்குறது. ஓகேவா? பிரதம ஏகவச்சனத்துல திரஷ்தாத்து எப்படி வரும்? திரக்ஷ்யதி, சஹ திரக்ஷ்யதி, தே திரக்ஷ்யந்தி. ஓகேவா? அகம் திரக்ஷ்யாமி, வயம் திரக்ஷ்யாமஹ. ஈஸியா இருக்குல்ல? இப்ப பாருங்களேன், இத நம்ம ஈஸியா ஜாலியா படிக்கலாம் இப்போ. ஓகேவா? ஏகவச்சனம் பகுவச்சனம் பிரதம புருஷ உத்தம புருஷ எல்லாரும் எடுங்க. எல்லாரும் சேர்ந்து படிச்சாதான் வரும். ஈஸியா இருக்குமா? கமிஷ்யதி, கமிஷ்யந்தி, பவான் கமிஷ்யதி. இப்ப நம்ம வரிசையா நம்மளே சொல்லிட்டு வரலாமா? ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் 5 சான்ஸ் தருவேன். ஓகேவா? நல்லா கத்தி சொல்லணும். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளதுல இருக்கு. இதுல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும். எல்லாரும் 3 சொல்லிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோதாகிரதன் ஆரம்பி. பக்கத்துல வா. கமிஷ்யதி, பவான் கமிஷ்யதி, பவந்தஹ கமிஷ்யந்தி, அகம் கமிஷ்யாமி, வயம் கமிஷ்யாமஹ. லாஸ்டா சொல்றியா? என்னப்பா? கமிஷ்யதி, கமிஷ்யாமி, கமிஷ்யாமஹ. அப்புறம்னா போறது, போவேன். ஆகமிஷ்யதி, பவதி ஆகமிஷ்யதி, பவத்யஹ ஆகமிஷ்யந்தி, அகம் கமிஷ்யாமி, ஆகமிஷ்யாமி, வயம் ஆகமிஷ்யாமஹ. ஈஸியா இருக்குல்ல? ஓகே. ஆகமிஷ்யதி, ஆகமிஷ்யந்தி, ஆகமிஷ்யாமி. எல்லாரும் சொல். எல்லாத்துக்குமே எல்லாமே பவன், பவதி, அகம், வயம். இது ஏகவச்சனம் பகுவச்சனம் பிரதம புருஷா. இந்த சைடுல உத்தம புருஷா ஏகவச்சனம் பகுவச்சனம். இதுக்கு நியமம், இதுக்கு அகம், பயம்.
அகம் வயம் மட்டும்தான் உத்தம புருஷத்துல யூஸ் பண்ணணும். இதுல பவான் பவந்தக அதுக்கப்புறம் பவதி இங்க ரெக்கார்டு ஓடுது நானே சொல்றேன். பவான் பவந்தக வரும், பவதி பவத்யக வரும், அதுக்கப்புறம் வந்து சக தே வரும், சா தாகா வரும், எல்லாமே வரும். ஓகேவா? அப்புறம் பேரும் வரும், பாலகாக பாலகாக, அதுக்கப்புறம் வந்து பாலிகா பாலிகாக, எல்லாமே வந்து பிரதம புருஷன்ல என்ன வேணா போடலாம். குழம்பிக்காதீங்க இப்ப அதெல்லாம் வச்சு. பயம் மட்டும்தான். ஆமா, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நானே சொல்றேன். பவான் பட்டிஷ்யதி, பவந்தக பட்டிஷ்யந்தி, அகம் பட்டிஷ்யாமி, வயம் பட்டிஷ்யாமஹ. சொல்லு கோதா மட்டும் கத்தி சொல்லு. மாஹா பதிஷ்யந்தி, அஹம் பதிஷ்யாமி, வயம் பதிஷ்யாமஹ. 10 தாத்துன்றது விழருது. ஓகேவா? கமிஷ்யதி அப்படின்னா போறது, ஆகமிஷ்யதினா வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பவதி கிரீடிஷ்யதி விளையாடுறது, பவத்யஹ கிரீடிஷ்யந்தி, அகம் கிரீடிஷ்யாமி, வயம் கிரீடிஷ்யாமஹ. வதிஷ்யதினா டு டெல். பவான் வதிஷ்யதி, பவந்தஹ வதிஷ்யந்தி, அகம் வதிஷ்யாமி, வயம் வதிஷ்யாமஹ. அப்புறம் பவதி லேகிஷ்யதி எழுதுறது. அகம் இது கோதா. பவான் லேகிஷ்யதி, பவந்தஹ லேகிஷ்யந்தி, அகம் லேகிஷ்யாமி, வயம் லேகிஷ்யாமஹ. எல்லாருமே என் கூட சொல்லி பாருங்க. நேஷ்யதி அப்படின்னா கொண்டு போறது, நாளைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ராமஹ நேஷ்யதி, ராமாஹ நேஷ்யந்தி, அகம் நேஷ்யாமி, வயம் நேஷ்யாமஹ. பவான் ஆநேஷ்யதி கொண்டு வருது, பவந்தஹ ஆநேஷ்யந்தி, அகம் ஆநேஷ்யாமி, வயம் ஆநேஷ்யாமஹ. அதுக்கப்புறம் பவிஷ்யதி, பவிஷ்யத்தினா நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றோம்னா ஹேப்பன். பவான் பவிஷ்யதி இருக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா, அதான். பவான் பவந்தஹ பவிஷ்யந்தி இருக்கிறீர்கள், இருப்பீங்க, நாளைக்கு இருப்பீங்க நீங்க எல்லாரும். பவிஷ்யாமி அகம் பவிஷ்யாமி நான் இருப்பேன், வயம் பவிஷ்யாம நாங்கள் இருப்போம். மேலிஷ்யத்தினா மீட் பண்றது. பவான் மேலிஷ்யதி, பவந்தஹ மேலிஷ்யந்தி, அகம் மேலிஷ்யாமி, வயம் மேலிஷ்யாமஹ. காதிஷ்யதி அப்படின்றது சாப்பிடுறது. பவான் காதிஷ்யதி, பவந்தஹ காதிஷ்யந்தி, அகம் காதிஷ்யாமி, வயம் காதிஷ்யாமஹ. கரிஷ்யதி அப்படின்னா சாத்ரஹ கரிஷ்யதி, சாத்ராஹ கரிஷ்யந்தி. சாத்ரஹனா ஸ்டூடெண்ட், கரிஷ்யதினா செய்வது. அகம் கரிஷ்யாமி, வயம் கரிஷ்யாமஹ. சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் வரும். ஸ்ரோஷ்யதி, ஸ்ரோஷ்யந்தி, ஸ்ரூதாதுனா டு ஹியர். ஓகேவா? பவான் ஸ்ரோஷ்யதி, பவந்தஹ ஸ்ரோஷ்யந்தி, அகம் ஸ்ரோஷ்யாமி, வயம் ஸ்ரோஷ்யாமஹ. பிரேஷிஷ்யத்தினா அனுப்புகிறது. பவான் பிரேஷிஷ்யதி, பவந்தஹ பிரேஷிஷ்யந்தி, அகம் பிரேஷிஷ்யாமி, வயம் பிரேஷிஷ்யாமஹ. பிரக்ஷாலயிஷ்யதி அப்படின்னா சுத்தம் செய்வது. அதுக்கு வந்து பவான் பிரக்ஷாலயிஷ்யதி, பவந்தஹ பிரக்ஷாலயிஷ்யந்தி, அகம் பிரக்ஷாலயிஷ்யாமி, வயம் பிரக்ஷாலயிஷ்யாமஹ. ஸ்தாபயிஷ்யதி அப்படின்னா போடுறது. ஓகேவா? ஆச்சாரஹ ஸ்தாபயிஷ்யதி, ஆச்சாராஹ அதாவது குரு கூட சொல்லலாம். குரு ஸ்தாபயிஷ்யதி, குரவஹ ஸ்தாபிஷ்யந்தி, அகம் ஸ்தாபிஷ்யாமி, வயம் ஸ்தாபிஷ்யாமஹ. அப்புறம் வந்து பவான் ஸ்மரிஷ்யாதி, பவந்தஹ ஸ்மரிஷ்யந்தி. அதான் நினைவு கொள்றது, மெமரைஸ். ஸ்மரி அகம் ஸ்மரிஷ்யாமி, ஆவாம் ஸ்மரிஷ்யாமஹ. தரிஷ்யதி அப்படின்னா உடுத்திக் கொள்வது, ட்ரெஸ்ஸ உடுத்திக்கலாம் இல்லையா? ராமஹ தரிஷ்யதி, ராமாக தரிஷ்யந்தி, அகம் தரிஷ்யாமி, வயம் தரிஷ்யாமஹ. பாசியதினா குடிக்கிறது.
ஏதாவது பேர் கூட சொல்லலாம். சீதா பாசியதி, சீதாஹா பிபத்தியும் பாசியந்தி. குடிக்கிறது தானேப்பா? பாஷேதின்றது பாஷேதி குடித்தல், பிபத்தினாலும் குடிக்கிறது தானே? பிபத்தின்றது வந்து உங்களுக்கு இது வர்த்தமான காலம். ஓகே பிரசன்ட் டென்ஸ். அகம் பாசியாமி, வயம் பாசியாமஹ. ஞாஸ்யதி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லைன்னா ஞாதாத்து அப்படின்றதே வந்து ஞானத்தை குறிக்கும். ஓகேவா? ஞாஸ்யதி, பவான் ஞாஸ்யதி, தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு கூட குறிக்கும் அது. அப்புறம் பவந்தக ஞாஸ்யந்தி, அகம் ஞாஸ்யாமி, வயம் ஞாஸ்யாமஹ. தாஸ்யத்தினா குடுக்கறது. ஓகேவா? தாதாத்து. தாஸ்யதி, தாஸ்யந்தி, அகம் தாஸ்யாமி, வயம் தாஸ்யாமஹ. உத்தாஸ்யதி அப்படின்றது உத்தாஸ்யாமி, அதாவது உத்தானம் பண்றதுன்னா எழுந்துக்கிறது. உத்திஷ்டகத்துக்கு அந்த உத்தாசியத்தின்னு வரும். ஓகேவா? அப்புறம் வந்து திரக்ஷதி அப்படின்னா பஷ்தாத்து, பார்க்கிறது. திரக்ஷதி, திரக்ஷந்தி, அகம் திரக்ஷாமி, வயம் திரக்ஷாமஹ. பிரக்ஷயதி அப்படின்னா கேள்வி கேட்கறது. பிரக்ஷயந்தி, பிரக்ஷ்யாமி, பிரக்ஷ்யாமஹ. தியக்ஷதி அப்படின்னா விடுறது, டு லீவ். ஓகேவா? தியஜதி இருக்கு இல்லையா, நமக்கு பிரதம புருஷத்துல தியஜத்தின்வோம், இத வந்து பிரக்ஷதி பிரிச்சத்தின்வோம். அதெல்லாம் தான் இங்க வருது. ஓகேவா? இது எதுக்கும் நான் பார்த்து சொல்றேன் பிரக்ஷதி என்னன்றத. அப்புறம் வந்து தியக்ஷந்தி அப்படின்றது வந்து விடுறது. இப்ப வந்து பவான் தியக்ஷதி, பவந்தஹ தியக்ஷந்தி, அகம் தியக்ஷாமி, வயம் தியக்ஷாமஹ. உபவேக்ஷயதி அப்படின்னா உபவிஷத்தின்னு சொல்றோம்ல, உட்காருவது, அதுதான் அது, டு சிட். உபவேஷயந்தி, அகம் உபவேஷ்யாமி, வயம் உபவேஷ்யாமஹ. சோ ரொம்ப ஈஸியா இது முடிஞ்சுடுது நமக்கு. அதஸ்தன வாக்கியானி ஸ்ரத்தையா படத்து, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாலகஹ ஸ்வஹ கணித பாடம் படிஷ்யதி. பாலகஹர் சிறுவர்கள், ஸ்வஹனா நாளைக்கு, கணித பாடம்னா மேக்ஸ் பாடத்தை, படிஷ்யதி படிப்பாங்க. ஓகேவா? சாத்ராக பரஸ்வக, மாணவர்கள், ஸ்வஹனா நாளைக்கு, பரஸ்வக அதுக்கும் அடுத்த நாள். சம்ஸ்கிருதத்தை, சம்ஸ்கிருதம், படிஷ்யந்தி படிப்பார்கள். சாத்ராக கர்த்தா வந்து பகுவச்சனத்துல இருந்ததுன்னா கிரியாபதமும் பகுவச்சனத்துலதான் வரணும். ஓகேவா? ஆகாமி மாசே வரப்போற மாசத்துல, அகம் ஸ்ரீமத் பாகவத புராணம் படிஷ்யாமி, நான் வந்து பாகவத புராணத்தை படிப்பேன். ஆகாமி வர்ஷே வரப்போற வருஷத்துல, நாங்கள் படிஷ்யாமக படிப்போம். இப்ப வந்து லேகனாபியாசக பார்க்கலாமா? ரைட்டிங் பிராக்டிஸ் ரொம்ப ஈஸி. எல்லாரும் புக் எடுத்துக்கணும், புக்ல எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம். எல்லாரும் எழுதுங்க. யுவகஹ ரோட்டிகாம் காதிஷ்யதி. இருங்கம்மா, நானும் எழுதுறேன். யதி, ஆமாப்பா, காதிஷ்யதி. பாலா கந்துகம் கிரீடிஷ்யதி. கந்துகம் பா, கந்துகம், கந்துகம். கிரீடிஷ்யதி. இங்க நல்லா வரல, நான் இந்த இடத்துல எழுதல. கஜஹ ஜலம் பாஸ்யதி. எங்களுக்கு கந்து கேனன்னு இருக்குமா? கந்து கேன நீங்க என்ன இருக்கோ நீங்க எழுதுங்க உங்க புக்ல. ரெண்டு ஒண்ணுதானா? கந்துக்கம் கந்து கேன ரெண்டு ஒண்ணுதானா? எல்லாம் ஒண்ணுதான். கஜஹ ஜலம் பாஸ்யதி, பக்னியஹ
கீதம் காஸ்யதி பாடினார்கள். பவந்தः குத்ர கமிஷ்யதி. காஸ்யதி வந்து தீ வந்து யாக்கு முன்னாலேயாப்பா வரும், அந்த கொக்கி பின்னால வரும். இல்ல இப்படிதான் போடணும். இதையும் புள்ளி இப்படிதான் எழுத்து தானே போடணும். யா. நான் இதை இப்படி போட்டுட்டேன், இப்படிதான் வரணும். ஓ அப்படிதான் வரணுமா? சரி. எல்லாரும் எழுதிட்டீங்க? ஒரே நிமிஷம், லெஸ் தேன் 1 மினிட்டுக்கு வந்துச்சு, அதனால நான் வந்து ஐயோ ஸ்டாப் ஷேரு.